மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் ஆன்லைன் ஷாப்பிங். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல உட்கார்ந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கவிதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. ஹலோ, என்னடி பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. இப்பதான் ஜொமேட்டோல பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தேன். வந்த உடனே சுட சுட சாப்பிட்டேன். என்னது, டொமேட்டோவா? அடியே, டொமேட்டோ இல்லடி, ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப். அப்படியா? இது என்னமோ வித்தியாசமா இருக்கே. சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் வச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடி. அது என்னடி அப்படி சொல்ற? 10 ரூபாய் பொருள்ல இருந்து 10 லட்ச ரூபாய் பொருள் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்குது. உனக்கு பிடிச்ச துணி, ஃபுட் ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள்ல இருந்து எல்லாமே ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். அவனே வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லி உனக்கு நமஸ்காரமும் வச்சுட்டு போவான் அப்படின்னு சொன்னா. இது கேட்ட கங்கம்மாக்கு பயங்கர ஆச்சரியம். அடியே கவிதா, நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. அட, என்னடி நினைச்ச? இப்ப எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் தான். நீ கூட இத ஃபாலோ பண்ணு. சரி, எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. நான் ஆன்லைன்ல ஆர்டர் வைக்க போறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. அவ அப்படி போனை கட் பண்ண உடனே கங்கம்மா, ஹை, நிஜமாவே ஆன்லைன்ல இவ்ளோ நல்லா இருக்குமா? அப்படின்னா இன்னையில இருந்து நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஆன்லைன்ல ஆர்டர் வச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரு நாள் கங்கம்மா ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் வந்துச்சு. அத கொண்டு வந்து தன்னோட டேபிள் மேல வச்சுட்டு கங்கம்மா அவ ரூமுக்கு போயிட்டா. அவ உள்ள போன உடனே அந்த டேபிள் கிட்ட வந்த மங்கம்மா அந்த பார்சல் கவரை பார்த்துட்டு, இந்த கவர் யாருது? யார் கொண்டு வந்து வச்சது? இவ வெளியில கூட போலியே, பின்ன யார்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல புடவை இருந்துச்சு. அத பார்த்து, புடவையா? எங்க இருந்து வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கங்கம்மா வந்து, அத்தை, அந்த புடவைய நான் தான் ஆன்லைன்ல புக் பண்ணேன். புக்கா? இது புடவை இல்லடி. ஐயோ அத்தை, இந்த புடவைய நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். எனது ஆன்லைன்லயா? அந்த கடை எங்கடி இருக்கு? ஐயோ அத்தை, அது ஆன்லைன் ஷாப்பிங் அத்தை, அது கடை கிடையாது. நாம போன்ல இருந்து எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். நீ சொல்றத பார்த்தா புதுசா இருக்கு, ஆனா இதெல்லாம் பார்த்தாதான் புரியுது. சரி, இந்தா புடி அப்படின்னு அந்த புடவைய அவகிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கங்கம்மா அந்த புடவைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. ஒரு நாள் மங்கம்மா வீட்டை பெருக்கணுங்கிறதுக்காக தொடப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இங்க தொடப்பத்தை வச்சிருந்தனே, எங்க காணோம்? எங்க போச்சு? அட அத்தை, அது அந்த கதவு கிட்ட தான் இருக்கும், போய் பாருங்க. மங்கம்மா அந்த கதவு கிட்ட போய் தொடப்பத்தை பார்த்துட்டு, ஐயோ, இந்த தொடப்பம் எல்லாம் பாழா போச்சு, புதுசு வாங்கினாதான் உண்டு. என்னத்த, புது தொடப்பம் வாங்கணுமா? நீங்க இருங்க, நான் இப்பவே ஆன்லைன்ல புக் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்த மங்கம்மாக்கு பெரிய ஷாக். அடி பாவி, ஆன்லைன்ல தொடப்ப கட்டையுமா விக்குது? இதெல்லாம் வித்தியாசமா இருக்குடியம்மா. அட, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அத்தை. இப்ப இருக்கிற ட்ரெண்ட நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தொடப்ப கட்டைய புக் பண்ணா. இதுக்கு மங்கம்மா எதுவுமே சொல்லல. ஆனா கங்கம்மா மட்டும் உப்பு, பருப்பு, பிஸ்கெட்டு இப்படி சின்ன விஷயமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மளிகை ஷாப்ல இருக்கிற கடையில இருந்து கூட எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்குவா. அப்படி ஒரு நாள் மங்கம்மா தூண் கிட்ட நிக்கும் போது ஒரு பையன் கையில பார்சலோட வந்து, அம்மா பார்சல். பார்சலா? யாருக்கு தம்பி? உங்க மருமக சிப்ஸ் பாக்கெட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னது, பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில விக்கிற சிப்ஸ் பாக்கெட்டையும் ஆன்லைன்ல ஆர்டர் வச்சிருக்காளா? அடி பாவி. ஆமாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். மங்கம்மா அந்த கவரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த கவரை கங்கம்மா மேல தூக்கி விசிறி அடிச்சாங்க. என்னடி இது? வந்துருச்சா சிப்ஸ் பாக்கெட் அத்தை? அடி பாவி, ட்ரெண்டுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்டையும் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போடுற? ஆமா அத்தை, பாத்தீங்களா எவ்வளவு வசதியா இருக்குன்னு? நாம எங்கேயுமே போகாமலே நம்ம தேடி எல்லாமே வருது இல்ல? நீயும் மூஞ்சியோண்டி, எவனாவது இந்த மாதிரி வாங்குவானாடி? நான் வாங்குறேன்ல அத்தை. இனிமே ஆன்லைன் ஷாப்பிங்கும் இல்ல, ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண. ஏன்? நான் அதெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன். என்னடி, ஏன் இஷ்டம்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க?
பின்ன என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கிறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படி ரொம்ப திமிரா சொன்னதுனால மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே ரெடி, ஏதோ ஒரு நாள் உன்னையும் ஆன்லைன்ல வச்சு கங்கம்மா 2.0 ஃபாரின் காரங்களுக்கு வித்துருவேன். உங்களுக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்ல அத்தை. அது மூலமா மங்கம்மாக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னடி என்னைய பதம் பாக்குறியா? இனிமே பாரு, நீ ஒவ்வொரு ஷாப்பிங் பண்ண போதும் ஒவ்வொரு இன்ச்சு கம்மியா போயிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டு கங்கம்மா, குறையறது இன்ச்சு தானே அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போயிட்டா. மாமியார் எவ்வளவு சொன்னாலும் கேட்காத கங்கம்மா மறுபடியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பண்ணதுனால மாமியார் சொன்ன மாதிரியே கங்கம்மா 1 இன்ச்சு குறைஞ்சா. கண்ணாடிய பாத்துக்கிட்டு, குறைஞ்சது 1 இன்ச்சு தானே, ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சா. இப்போ மறுபடியும் இன்னொரு இன்ச்சு குறைஞ்சிட்டா. 2 இன்ச்சு தானே, இன்னும் நான் நிறைய ஹைட்டா இருக்கேன், ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. லாஸ்ட்ல ரொம்ப குட்டியா ஆனதுக்கு அப்புறமா அவளே அவ கண்ணாடியில பாத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. எங்க மாமியார் சொன்னது கேட்காம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 6 அடி இருந்தேன், இப்போ 6 அடி கூட கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே மாமியார் கிட்ட வந்து மாமியார் கால் கிட்ட நின்னு, அத்தை உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், இனிமே லைஃப்ல நான் ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அத்தை என்ன மறுபடியும் மாமூல் மனுஷியா பண்ணுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இது மூலமா மனசு கரைஞ்சு போன மங்கம்மா, சரி இன்னையில இருந்து நான் சொல்ற மாதிரி கேளு, ஒரே வாரத்துல உன்னோட பழைய ஹைட்ட வந்துருவ, சரியா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. கங்கம்மாவும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு ஒரே வாரத்துல அவளோட பழைய ஹைட்டுக்கு வந்துட்டா. அம்மாடி, என்னோட பழைய ஹைட் எனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான், இனிமே ஜென்மத்துக்கு நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு நாள் கங்கம்மா ரொம்ப டீப்பா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மனசுக்குள்ள, நிஜமாவே இந்த கலர் கோழிங்களுக்கு டிமாண்ட் நல்லாவே இருக்கு, ஆனா இந்த தடவை போன வாட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். என்ன பசங்களா அப்படி பாக்குறீங்க, போன வாட்டி நடந்த எபிசோட பாக்கலையா? அப்படின்னா இப்பவே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாத்துருங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு மனசுக்குள்ள. அப்ப நான் ஒரு வேலை பண்றேன், சின்ன கோழி குஞ்சுங்களெல்லாம் வாங்கி அத விற்க போறேன், அது மூலமா நிறைய காசும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே போய் சின்ன கலர் கோழிங்களை வாங்கிட்டு வரா. அதுக்கு தினமும் நிறைய தீனியும் நிறைய ஆகாரமும் கொடுத்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அந்த சின்ன கோழி குஞ்சுங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால கங்கம்மா அதுங்க கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. தினமும் அதுங்க கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. அப்படி அந்த கோழி குஞ்சுங்களுக்கும் கங்கம்மா மேல ஒவ்வொரு நாளும் இஷ்டம் வளர்ந்துகிட்டே வருது. ஒரு நாள் கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சிட்டு இருக்கா, எவ்வளவு கியூட்டா இருக்கு இதுங்க, எப்பவுமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குங்க, நான்னா இதுங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, இதுங்க மட்டும் பேசிச்சிங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவளோட மேஜிக் லாம்ப எடுத்து தூங்கிட்டு இருந்த ஜீனிய எழுப்புறா. வெளியில வந்த ஜீனி கங்கம்மா கிட்ட, அட என்னக்கா நல்லா தூங்கிட்டு இருந்த, எழுப்பி விட்டுட்ட, அட எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பியாடா நீ, எனக்குன்னு எங்கடா வந்து வாச்ச, சின்ன பையனை பார்க்காம கூட என்ன ஏன்கா இப்படி திட்டுற, என்னது நீ சின்ன பையனாடா, எப்பயோ டைனோசர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவன் நீ, உன்னோட டிராமாவை நிறுத்திட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஜீனிக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அப்ப அந்த ஜீனி கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றான், ஓஹோ அப்படியா, இப்போ உனக்கு என்ன, இதுவும் நம்மள மாதிரி பேசணும் அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவனோட மேஜிக்கால அந்த கோழி குஞ்சுங்களை பேசுற மாதிரி பண்றான். அந்த கோழி குஞ்சுங்களுக்கு பேச்சு வந்ததுனால அது ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் கங்கம்மாவை கூப்பிட ஆரம்பிச்சது. கங்கா கங்கா கங்கா. இத கேட்ட கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி கங்கம்மாவும் ஜீனியும் தினமும் அந்த கோழி குஞ்சுங்களோட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அது சொல்ற அந்த கியூட்டான பேச்சை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
ஒரு நாள் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா அதுங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் கங்கம்மா கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் அந்த பக்கமா போன ஒரு திருடன் பாக்குறான். அந்த கோழி குஞ்சுங்க கங்கம்மா கிட்ட பேசுறத பார்த்த அவன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அப்ப மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறான், அடு என்னது இது, இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் பேசுது, இது கண்டிப்பா ஏதாவது மேஜிக் கோழிங்களா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கலர் கலரா ரொம்ப அழகா இருக்குங்க பாக்க, நல்ல விலைக்கு வித்துடலாம். இன்னைக்கு ராத்திரியே இதுங்களை எப்படியாவது அபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்ச மாதிரியே அவன் அன்னைக்கு நைட்டு கங்கம்மாவோட வீட்டுக்கு போறான். தூங்கிட்டு இருந்த அந்த கோழிங்களை பொறுமையா எடுத்து தன்னோட பேக்ல போட்டுக்கிறான். பக்கத்துல இருந்த மேஜிக் லேம்ப பாக்குறான். அத பார்த்து அந்த திருட மனசுக்குள்ளே அப்படி நினைச்சுக்கிறான், அட என்னது இது இப்படி இருக்கு, எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு, இதையும் தூக்கி போட்டு இதையும் வித்துட்டா சரியா போகுது. அப்படி எல்லாத்தையும் திருடிட்டு பொறுமையா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். பொறுமையா அந்த கோழி குஞ்சுங்களை தன்னோட பேக்ல இருந்து வெளியில எடுத்து அப்போ அந்த கோழி குஞ்சுங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன குஞ்சுங்களே, இந்த புது வீடு எப்படி இருக்கு, என்ன நல்லா இருக்க, நான் உங்களை கிட்னாப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். இத கேட்ட கோழி குஞ்சுங்கள்ல ஒரு கோழி குஞ்சு அந்த திருடன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, என்ன சொன்ன, நீ எங்களை கிட்னாப் பண்ணிட்டியா, சரியான பைத்தியம். ஆக்சுவலா நாங்க நைட் எல்லாம் தூங்காம சும்மா கண்ணு மூடிட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப நீ வந்து எங்களை பிடிச்சு உன்னோட பையில போட்டுக்கிட்டு இங்க எல்லாருக்கும் பேச வந்தாலும் கப்சிப்புன்னு நாங்க சைலண்டா உங்க வீடு வரைக்கும் வந்திருக்கோமே, அத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு கிட்னாப்பரா? உனக்கு எப்பேற்பட்ட மூளை, என்ன மாதிரி யுத்தி, எப்படிப்பட்டவனாயிருக்க நீ? ஆக்சுவலா இது எங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மட்டும்தான், இது கிட்னாப் கிடையாது. கிட்னாப்னு சொல்லாத, அப்படியும் கிட்னாப்னு சொன்னா உனக்கு அடுத்த பர்த்டே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட அந்த திருடன் ஷாக் ஆகி வாயை பொளந்து அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு கோழி குஞ்சு அந்த திருடனை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த திருடன் கோழி குஞ்சு கிட்ட இப்படி சொல்றான், என்னுடைய அப்படி பாக்குற? அதுக்கு அந்த கோழி குஞ்சு, நான் சொல்ல மாட்டேன் பிரதர், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த திருடன் மறுபடியும் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்தான். அப்போ அந்த கோழி குஞ்சு கிட்ட இப்படி சொல்றா, என்னடா உன் லொல்லு? அதுக்கு அந்த கோழி குஞ்சு, பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு அந்த திருடன் தலைய புடிச்சுக்கிட்டு இப்படி சொல்றான், அட என்னடி ஆச்சு உனக்கு, சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பக்கத்திலே இருந்த இன்னொரு கோழி குஞ்சு இப்படி சொல்லுச்சு, சினிமா எல்லாம் நீ பார்க்க மாட்டியாடா மூளை கெட்ட முட்டாளு, சினிமால வர பஞ்ச் டயலாக் தான்டா இப்ப நாங்க எல்லாம் பேசுறது. அடே லூசு பயலே, என்னமோ கோழி பந்தயம் வைக்கிற மாதிரி உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க மேய்ச்சிட்டு இருக்க, லூசாடா நீ? என்ன பார்த்து லூசுன்னு சொல்றியா? கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? நான் திருடன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு கோழி குஞ்சு இப்படி சொல்லுச்சு, நல்லா கொழுக்கு முழுக்கு இருக்குதுன்னு பண்ணிய போய் யாருன்னு சொல்லுவாங்களாடா பிளடி ஃபூல். ஏய் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ அங்க இருந்த இன்னொரு கோழி குஞ்சு, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா அப்படின்னு கத்தி சொல்லுச்சு. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு கோழி குஞ்சு இப்படி சொல்லுச்சு, அடே பரோட்டா தலையா, இந்த ஃப்ளூட் எல்லாம் கொண்டு போய் மானு முன்னாடி ஊது, ஏன் முன்னாடி கிடையாது, எங்களுக்கு பின்னாடி ஜீனி மாமா இருக்காரு, புரிஞ்சுக்கோடா புரிஞ்சுக்கோ. எங்க மாமா எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களை கிட்னாப் பண்ற ஆம்பளை பிறந்து வரணும்டா முட்டாளு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஜீனி மாமான்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜீனி மாமா. தூங்கிட்டு இருந்த ஜீனி லேம்ப்ல இருந்து வெளியில வந்துட்டான். வெளியில இருந்த அந்த திருடனை பார்த்தான் ஜீனி. ஜீனிக்கு எல்லா விஷயமும் கரெக்டா புரிஞ்சு போச்சு. அந்த திருடனை செம்மையா அடிக்கிறான். அந்த திருடனுக்கு நல்ல பாடம் புகட்டி எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். மறுநாள் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே நடந்த எல்லா விஷயத்தையும் கங்கம்மா கிட்ட சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுதுங்க.